பொம்மையிலே என்ன மயக்கம் என்ன தயக்கம் என்ன மயக்கம் என்ன தயக்கம் நீ சிரிச்சா போதும் குருவி பூக்கும் அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச பொம்மையிலே அம்பிகையே நீயே அருள் புரிவாய் தாயே நம்பினே நானுனையே நாயகியே மாயே அம்பிகையே நீயே அருள் புரிவாய் தாயே நம்பினே நானுனையே நாயகியே மாயே அன்புடன் உன்னை பணிந்தே நீ வருவாய் தாயே பராசக்தியே திருமறை புகழ் திருமல் பெருங்குணவதி திருமறை புகழ் திருமல் பெருங்குணவதி தாயே பராசக்தியே அற்புத விற்பனமா மணிதாயே பராசக்தியே நினைந்து நினைந்து வருந்து மடியவர் இசைந்து இசைந்து அருள்மலை பொழினீர் நினைந்து நினைந்து வருந்து மடிய இசைந்து இசைந்து அருள்மலை பொழினீர் தாயே பராசக்தியே
அம்மைக்கு பள்ளி என்ற உயர்ந்த பாத்திரத்தை தாங்கி நிற்கும் அடியாளின் பணிவார்ந்த வணக்கம் பல. தண்டபாணி ஞானவடிவான முருகனாம், அவன் தமது அறியாதமை காக்கும் ஆழ்மருகனாம். மோனப்பழம் ஏற்க முயன்றதை போக்க, ஞானப்பழம் நோக்க நம் கவலை தீர்க்க, வண்ணமையில் ஏறி வர வேண்டும் முருகா, என் எண்ணம் ஈடேற எமக்கருள் புரிவாய். கண்ணைமை போல காக்கின்ற தம்மை உன்னை பணிவதற்கு உண்டேனே பெண்மை என்று சொல்லி அந்த கந்த பெருமானின் தந்தை சிவபெருமானை வணங்கினாள். ஆடுகின்றானடி தில்லையிலே, அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. ஆடுகின்றானடி தில்லையிலே, அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. திங்களுமாட சுளவுமாட, திங்களுமாட சுளவுமாட, பேசடை மீது கங்கையுமாட. ஆடுகின்றானடி தில்லையிலே. உலகெனும் மாபெரும் மேடையிட்டான், உயிர்களை எல்லாம் ஆடவிட்டான். உலகெனும் மாபெரும் மேடையிட்டான், உயிர்களை எல்லாம் ஆடவிட்டான். அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே, அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே, அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே, அந்த அம்பலத்தரசன் ஆடுகின்றான், அம்பலத்தரசன் ஆடுகின்றான். ஆடுகின்றானடி தில்லையிலே, அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பார், ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பார், ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. அழலால் தொடங்கி இந்நாள் வரையில், தொடங்கி நாள் வரையில், அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் ஆடிய நாட்டம் முடியவில்லை, ஆடிய நாட்டம் முடியவில்லை. ஆடுகின்றானடி தில்லையிலே, அதை பாடி வந்தேன் நெடுங்குடி எல்லையிலே. திங்களும் ஆட சுளவும் ஆட, எரிசடை மீது கங்கையும் ஆட. ஆடுகின்றானடி தில்லையிலே. நன்றி அண்ணா. வேலெடுத்து விலைகளை வேறருக்கும் வேளுவா கந்தா சண்முகா சடாச்சரா, உன் பக்தேக என்னையும் என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து தீர்க்காயுசும் செல்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தனின் கருணைவிழிகளால் என்றும் எங்களை காத்தருள வேண்டும் என்று அனைதினமும் உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் முருகா. ஒரு முறையாவது உன் திருமுகத்தை காண வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த இடத்தில் வள்ளியாக காத்துக் கொண்டிருக்கின்றேன். ஏன் பிறந்தேன், எதற்காக வளர்ந்தேன், என்ன காரணத்திற்காக இங்கு வந்து நிற்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை முருகா. இருந்தாலும் கூட நீ வருவாய் என்கின்ற எண்ணத்தோடு வருவாய்க்காகவே காத்திருக்கிறோம் எல்லாரும். மணியனே, வருவாய் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. அதனால அருமையான ஒளிபெருக்கி என்ன சார்பா நன்றிமா. அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச பொன்மையிலே, என்ன மயக்கம் என்ன தயக்கம், நீ சிரிச்சா போதும் குறிஞ்சி பூக்கும்
வச்ச மல்லிகையே உள்ளி வச்ச பொன்னையிலே என்ன மயக்கோ என்ன தயக்கோ என்ன மயக்கோ என்ன தயக்கோ நீ சிரிச்சா போதும் துருத்தி பூக்கும் உள்ளி வச்ச மல்லிகை உள்ளி வச்ச பொன்னையிலே மல்லிகை வச்ச மல்லிகை மல்லிகை உள்ளி வச்ச பொன்னையிலே என்ன மயக்கோ என்ன தயக்கோ என்ன மயக்கோ என்ன தயக்கோ நீ சிரிச்சா போதும் துருத்தி பூக்கும் அள்ளி வச்ச மல்லிகையே உள்ளி வச்ச பொன்னையிலே நன்றி அண்ணா, நன்றி சகோதரர்களே. அவருக்காக பிறந்து அவருக்காக வளர்ந்து எப்ப வருவாரு வழி வழி வச்சு காத்திருந்தாலும் கூட யாரவரு எப்பேற்பட்டவர் அவருக்காக இந்த இடத்துல நான் ஏன் காத்துக்கிற கணக்கு இருக்கு. அந்த கணக்கின் பிரகாரம் காத்திருந்தாலும் கூட இந்த காத்திருப்பு அவர் வருகைக்காக எப்படி காத்திருக்கிறது. செவ்வந்தி பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு வந்தப்பு மனகட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு கரமா மேடையிட்டு சேரப்போரே மேலம்பட்டு சித்தாட பூவிழி மாமன் பார்த்து சித்தாட பூவிழி மாமன் பார்த்து சிறிய சொல்லித்தான் மாலை மாத்து வந்திப்பு மனகட்டு தேடி வந்தா
அப்படின்னா இப்படி எல்லாம் கற்பனைகள் மனசுக்குள்ள வர காரணம் என்ன தெரியுமா? ஏங்க ராஜாமாமா, காதலிச்சிருக்கீங்களா? யாராவது காதலிச்சதில்ல. காதல் கருவிலே இருக்கும் பொழுது காதல் உருவாகும். அதுதான் பக்தியான காதல், வீரமான காதல், நேர்மையான காதல், நியாயமான காதல்னு சொல்றாங்கல்ல. இது எல்லாமே காதல்ங்கிற ஒரே வார்த்தைக்குள்ள இருந்தா மட்டும் காதல். அன்பு, பாசம் எல்லாமே கலந்திருந்தாதான் காதல். சும்மா பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு அதுக்கு பேர் காதல் இல்ல. கருவிலே இருக்கும் பொழுது அம்மா நம்மளை காதலிப்பாங்க பார்த்தீங்களா, அப்பவே அந்த உணர்வு குழந்தைகளுக்கு வந்துடும். இப்படித்தான் அன்பா இருக்கணும், இப்படித்தான் வாழணும், வாழ்க்கைன்னா இப்படி வாழ்ந்தா நல்லா இருக்குங்கிற கற்பனைக்கே தாயும் தகப்பன்னு தான் முதல் காரணம். ஆத்தாடி என் பிள்ளை இப்படி படிக்கணும்ப்பா, இந்த வேலைக்கு போகணும்ப்பா, இந்த ஊர் உலகத்தில் இப்படியெல்லாம் வாழணும்னு தாயும் தகப்பனும் வயிற்றுல இருக்கும்போதே சொல்லுவாங்க. அப்படி சொல்லி வளர்ற பிள்ளை எல்லாமே ரொம்ப நல்ல பிள்ளைகளா இருக்கும். இப்போ சொல்றதுக்கு நேரம் இல்லை, கேட்கறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அவ்வளோ வேலைகள் ஆயிடுச்சு. இப்போ உள்ளவங்களுக்கு எல்லாமே பணம் மட்டும்தான் எதிர்பார்க்குறமே தவிர ஓடணும் உழைக்கணும், ஓடணும் உழைக்கணும், சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், வாசல் கட்டணும் எல்லாம் செஞ்சிடறான். ஆனால் வாழ்கிற வாழ்க்கையை மறந்துடுறோம். வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை, வாழும் பொழுதே சந்தோஷமாக வாழ்ந்துடணும். இல்லாட்டி இந்த வாழ்க்கைக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஆனால் இதில் அப்பா அம்மா இருக்காங்க பாருங்களேன், அவங்கள மாதிரி இந்த உலகத்தில் வாழ தெரியாதவ யாருமே இல்லை. வாலிபத்தில் கூட வாழ தெரியுதுன்னு வாழுவாங்க. குழந்தைன்னு ஒன்று பிறந்துருச்சுன்னா பிள்ளைக்காக ஓடுறோம், பிள்ளைக்காக சம்பாதிக்கிறோம், பிள்ளைக்காக சொத்து சேர்க்கிறோம், இதுலேயே தான் போகுமே தவிர அவங்க வாழ்கிற வாழ்க்கையை மறந்துடுவாங்க. இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நமக்கு சொந்தம்னு சொல்லலாம், மற்ற எதையுமே நமக்கு சொந்தம்னு சொல்ல முடியாது. ஏமா எதையுமே சொந்தம் இல்லைன்னா எது சொந்தம்? அப்போ கல்யாணம் பண்ணிக்கிற புருஷனும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்டாட்டி மட்டும்தான் இந்த உலகத்தில் சொந்தம். மற்றதெல்லாம் சொந்தம் இல்லையா? உங்கள் ஆள் ரவுண்டு தான் உங்களுக்கு சொந்தம் இல்லையா? இல்லை. உங்களுக்கு அடுத்து இன்னொரு ஆள் வந்தால் வாசிக்கலாம்ல, பிரச்சனை இல்லை. அப்போ யார் வேணாலும் வாசிக்க முடியாது, உங்களுக்கு சொந்தம்னு சொல்ல முடியாது. எப்பா நம்ம அண்ணப்பா அண்ணே, நம்மளோட பிள்ளைலாம் நல்லா இருக்கா? நம்மளோட பிள்ளைலாம் நல்லா இருக்கா? ஆமாண்ணே. ரொம்ப நடிக்காதீங்க, என்னால முடியல. சரி விட்டுருங்க. அண்ணன் பிள்ளையா இருந்தாலும் அண்ணே நம்ம புள்ள நல்லா இருக்கான்னு கேட்குறோம்ல. இப்போ நீங்க என்கிட்ட கேட்குறீங்க, அம்மா புள்ள நல்லா இருக்காமா? நம்ம புள்ள நல்லா இருக்காமா? நல்லா இருக்குங்கண்ணே. உங்க மருமகன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே போல நம்ம வீடு, நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம புள்ள, இதே ஒரு பேச்சுக்கு வேற யாராவது மாற்றி எப்பா நம்ம முண்டாட்டினா இவ்வளோ கோவம் வருது. அப்போ இந்த உலகத்தில் இது தாப்பா என் முண்டாட்டிங்கிறது எனக்கு உரியது. அதே போல் எத்தனை புள்ள பார்த்தாலும் கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்ந்தா அந்த வாழ்க்கை சொர்க்கம், இல்லைன்னா அது நரகம். பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாளாட்ட எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா? ராசாவே வருத்தமா, ஆகாயம் சுருங்குமா, ஏங்காதே அக உலகம் தாங்காதே, அடுக்குமா சூரியன் கருக்குமா? பூங்காத்து திரும்புமா, ஏ பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாளாட்ட எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா? ராசாவே வருத்தமா, ஆகாயம் சுருங்குமா, ஏங்காதே அக உலகம் தாங்காதே, அடுக்குமா சூரியன் கருக்குமா? என்ன சொல்லுவேன் உள்ளம் தாங்கட வாங்கடே துக்கத்தை வாங்கட. இந்த வேதனை யாருக்கு தாயில உன்ன மீறவே
சொல்லாத சோகத்து சொன்னேனடி சுகராக சோகம் தானே சுகராக சோகம் யாரது போறது கோயில் பாடலாம் தன் முகம் காட்டுமா பூங்காத்து திரும்புமா ஏன் பார்க்க விரும்புமா தாலாட்டு மடியில் வந்து தாலாட்டு எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா உள்ள அழுகிறேன் வெளிய சிரிக்கிறேன் நல்ல வேசந்தா வெளுத்து வாங்குறேன் கொஞ்சம் மாறணும் எந்த சாமிக்கு மகுடம் ஏறணும் மானையில் நெஞ்சுக்கு பால் வார்த்த தேனி உன்னே என் பார்வைக்கு வாவா பெண்ணே எத பாட்டு படித்தேன் நானே எத பாட்டு படித்தேன் நானே பூங்குயில் யாரது கொஞ்சம் பாருங்க பெண் கோயில் நானுங்க ஆடி நீதானா அந்த குயில் யார் வீட்டு சொந்த குயில் ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பிறந்ததே உலகமே மறந்ததே நான் தானே அந்த குயில் ஆடாக வந்த குயில் ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததா உலகமே பறந்ததா நன்றி அண்ணா நன்றி தோழி. ரொம்ப நன்றி இதெல்லாம் இப்படி எல்லாம் ஒத்து வந்தா தான் நல்லா இருக்கும் ஒரு ஆளு கொஞ்சம் முன்ன பின்ன போனோம்னாலும் யாரும் அழைப்பதாக தெரிகிறது யார் என்று அறிந்து கொள்வதற்கு முன்பதாக தோழி புள்ளியை பார்க்கணும் எங்க அண்ணன் ஆரம்பத்திலே சொல்லிட்டு போயிருக்கிறாரு அது ஒண்ணு இங்கு வழியாக காட்சியில் கொண்டிருக்கும் அன்பு சகோதரி ராசாத்தி அவர்களை பாராட்டி நமது விழா கமிட்டிகள் சார்பாக பொன்னாடை பற்றி கோரிக்கை பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றிகள் வணக்கம் வாராயன் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ மணமேடைதலில் மணமே காணும்